1 தீமோத்தேயு 4:12 வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த உலகத்தில் 2 விதமான வாலிபர்கள் இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்று மாடர்ன் பாய், மாடர்ன் கேர்ள். இன்னொன்று மாடல் பாய், மாடல் கேர்ள். அதாவது மாதிரியாக இருக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்தில், இந்த உலகத்துக்கு ஏற்றாற் போல நவீனமாய் தங்களை மாற்றிக்கொண்டு மாடனாக வாழ்கிற பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அப்படிதானே? அல்லேலூயா. நீங்க இதில் யாரு? மாடலா மாடனா? சொல்லுங்க, நீங்க யாரு? மாடலா மாடனா? பக்கத்தில் உங்கள்கிட்ட கேளுங்களேன், மாடல் கேலா அல்லது மாடர்ன் கேலா? இன்னைக்கு நிறைய பேர் மாடர்ன் கேலா தான் இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. வளர்ந்து வருகிற சந்ததிகளுக்கு மாதிரியாயிரு. வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததிகளுக்கு மாதிரியாயிரு. உன்னை பார்த்து மற்றவர்கள் விசுவாசத்தை படித்து கொள்ளட்டும், அன்பை படித்து கொள்ளட்டும், பரிசுத்தத்தை படித்து கொள்ளட்டும். நீ மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு. ஏன்னா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம், வளர்ந்து வருகிற சமுதாயம். சின்ன சின்ன பிள்ளைகளாக இந்த மாதிரி பிள்ளைகள் இவங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ந்தவர்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 விதமான மக்களுக்கும் நம்ம ஒரு மாடலாக இருக்கணும். நம்மளை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும். நடக்கைக்காக கற்றுக்கொள்ளணும். நம்ம மாடர்ன் கேளாக இருப்பது நமக்கு லாபம் அல்ல. மாடல் பாயாக, மாடல் கேலாக இருக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, மாடல் யார்? மாடல் பாய், மாடல் கேர்ள் யார்? அவங்களிடத்துல 3 காரியங்கள் இருக்கும். ஒன்று, ஆச்சரியப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். 2வது, அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். 3வது, அழியாத அலங்கரிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். மாடல் பாய் அண்ட் மாடல் கேர்ள். இவங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்துவார்கள். ஆச்சரியப்படுத்துவார்கள். எப்படி ஆச்சரியப்படுத்துவார்கள்? தங்களுடைய மாமிசத்தை ஜெயிப்பார்கள். இன்னைக்கு வாலிபர்களாலே ஜெயிக்க முடியாத ஒன்று எது? வாலிப பிள்ளைகளாலே ஜெயிக்க முடியாத ஒன்று எது? மாமிசம். வாலிபாலில் ஜெயிப்பாங்க, கபடியில் ஜெயிப்பாங்க, கிரிக்கெட்டில் ஜெயிப்பாங்க, எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க, ரன்னிங்கில் ஜெயிப்பாங்க, ஜல்லிக்கட்டில் ஜெயிப்பாங்க. ஆனால் தங்களுடைய மாமிசத்தை அவர்களால் ஜெயிக்க முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் எந்த ஒரு வாலிபன், எந்த ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய மாமிசத்தை ஜெயிக்கிறார்களோ அவர்கள்தான் மாடல். அல்லேலூயா. நீங்கள் மாமிசத்தை என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். எந்த மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும்? உங்களுடைய மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும்.
எந்த மாமிசத்தை ஜெயிக்கணும்? உங்கள் மாமிசத்தை ஜெயிக்கணும். உங்கள் கண், உங்கள் காது, உங்கள் சரீரம் இது சொல்கிறபடி நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள் ஆவி, உங்கள் உள்ளான மனுஷன் இதை ஆளுகை செய்யணும். ஆனால் இந்த மாமிசம் சொல்கிறபடி நீங்கள் செய்கிறவங்களாம் மாறிடக்கூடாது. வாசிங்களேன், ரூத் 3வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. வாலிபர்களும் ஐஸ்வர்யவான்களுமான முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை அல்லது ஒரு பையன் யாரையும் லவ் பண்ணாமல் யாரு கூடயும் பேசாமல் இருக்கிறான்னா அது ஆச்சரியம் தானே? சொல்லுங்கள், ஆச்சரியம் தானே? அப்படிப்பட்டவர்களை பார்க்க முடியாது, 1-2 பேரை பார்க்க முடியும். ஏன்னா இளம் வயசுலேயே, சின்ன பிள்ளைகள்லேயே அப்படிப்பட்ட பேர் வாங்கிடுறாங்க. மோவாபிய பெண், அழகான பெண்கள், மோவாபிய பெண்கள், கணவனை இழந்தவள். இவள் யாரு பின்னாடினாலும் போகலாம். இவ பின்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வயதான மாமியாரோடு கூட இருந்து கொண்டு அந்த பெத்லகேம் ஊரில் ஆச்சரியப்படும்படியாக வாழ்ந்தாள். அவளை குறித்து போவாஸ் நற்சாட்சி கொடுக்கிறார். நீ பணக்கார வாலிபருக்கு பின்னாடியும் போகல, தரித்திரரான வாலிப பையங்க பின்னாடியும் போகல, பணத்தை நம்பியும் போகல. உன்னுடைய சரீர ஆசை இச்சைகளை நிறைவேற்றினா போதும்னு சொல்லிட்டு தரித்திரமான வாலிபர்களுக்கு பின்னாடியும் போகல. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஆச்சரியம். ஏன்னா போவாஸ் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்துருப்பார். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துருப்பார். இந்த மோவாபிய பெண் இப்படி இருக்கிறாளே, பரிசுத்தமாக இருக்கிறாளே, மாமிசத்தை ஜெயித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாளே, அவள் தான் மாடல் கேர்ள். மாடலாக வாழ வேண்டும். உங்கள் மாமிசத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும், உங்கள் மாமிசத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சத்தமாக சொல்லுங்களேன், உங்கள் மாமிசத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சத்தம் அந்த வேடை சொல்லுங்களேன், உங்கள் மாமிசத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சிட்டேனா உன் எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ தோத்துட்டேனா உன் எதிர்கால வாழ்க்கையில் நீயே மண்ணள்ளி போடுறேன்னு அர்த்தம். இவளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருந்துச்சா? இவளுக்கு ஒரு நல்ல ஒரு மணமகன் கிடைத்தாரா? இவளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமைஞ்சிச்சா? வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருந்தாளே. இவள் ஏதாவது பாவத்தில் விழுந்திருந்தா இவ வாழ்க்கை பரிதாபமாக போயிருக்கும். ஆனால் அவள் இப்படி விழலை. நீங்களும் உங்கள் மாமிசத்தை ஜெயமடுங்க. அல்லேலூயா. 2வது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:7. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:7. ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது அறிவுள்ளவர்கள்.
என்ன அறிவு? என்ன அறிவு? உலக அறிவு அல்ல. தாஜ்மஹாலை கட்டினது யார் தம்பி? தாஜ்மஹாலை கட்டினது யார்? அந்த அறிவு கூட இல்லையா? தாஜ்மஹாலை கட்டினது யார்? யாரு? யார் கட்டினது? கொத்தனார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது உலக பிரகாரமான அறிவு. இந்த அறிவு அல்ல, வேத அறிவு, பைபிள் நாலேஜ். உங்க வாயிலிருந்து வேத வசனங்கள் வரணும் நீங்க பேசும்போது. அப்ப இந்த வேத வசனத்தை உங்க மனசுல நீங்க ஏற்றிக்கொண்டு, உங்க மனசுல வேத வசனத்தை நீங்க ஏற்றிக்கொண்ட பின்பு அந்த வேத வசனத்தை நீங்க பேசும்போது வெளிப்படுத்தணும். வெளிப்படும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுவது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வாயில் என்ன செய்யும்? வரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா சீரியலு கண்ட கண்ட கதைகளை பேசுவாங்க. அதுதான் உங்கள் இருதயத்தில் இருக்கும். ஆனால் ஒரு மாடல் பாய், மாடல் கேர்ள், இவங்களுடைய வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது வேத வசனம், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய உதாரணங்கள், வாழ்க்கை, அவைகளை குறித்து வெளியே வரும். அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தூதன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவனுடைய வாயில் தேடுவார்களே. உங்கள்கிட்ட பேசும்போது சிலர் வேதத்தை தேடுவார்கள். ஏதாவது வசனத்தை சொல்கிறானா, ஏதாவது ஆவிக்குரிய காரியங்களை, ஆண்டவரை குறித்தான காரியங்களை சொல்கிறானா அப்படி கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அப்படி பேசி மற்றவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அறியாத மக்கள் இடத்துல கூட அப்படி பேசணும். பைபிள் இப்படி போடலை, பைபிள் இப்படி போட்டிருக்குது. யோசேப்பை பற்றி போட்டிருக்கிறது, தாவீதை பற்றி போட்டிருக்கிறது. இந்த தாவீதெல்லாம் வனாந்தரத்துக்கு பின்னாடி ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை அரியணையில் உயர்த்தினார். அந்த மாதிரி பேசுகிறவங்களாக இருக்கணும். அப்போ தான் உங்களை பார்த்து மற்றவங்க பேசுவாங்க. நீங்கள் ஒரு மாடலாக இருக்க முடியும். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீயினுடைய ஒரு குணாதிசயம். நீதிமொழிகள் 31:26 வாசிங்க. நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. வாயை திறந்தாலே என்ன வரும்? ஞானம். என்ன வரும்? ஞானம். வேதாகமத்தில் எஸ்தேவான் என்கிற வாலிபனை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களே. அவன் சர்ச்சில் பந்தி விசாரிப்பு ஊழியத்தை செஞ்சவன், சாம்பார் வாளியை தூக்குனவன், உணவு பாத்திரங்களை தூக்கி கொண்டு பந்தி பரிமாறினவன். ஆனால் அவனிடத்தில் யூதர்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இவன் பேசுகிறத கேட்டு அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. அவ்வளவு ஞானம், பைபிள் நாலேஜ். நீங்கள் பைபிள்லாம் அதெல்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் முதல்ல நல்லா பைபிள் படிக்கிறவங்களா மாறுங்க. உங்களுடைய மனசு வேத அறிவினால் நிரம்பட்டும். உங்கள் வாயிலிருந்து வேத வசனங்கள் வரட்டும். நீங்கள் அறிவுள்ளவர்களாய் மாறுங்கள். அறிவுள்ளவர்களாய் மாறுங்கள். அப்பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு மாடலாக மாறிடுவீங்க. உங்களை தேவன் ஊழியத்தில் பயன்படுத்துவார். இன்றைக்கெல்லாம் நிறைய பேருடைய இருதயம் எம்டியாக தான் இருக்குது. ஜெபத்தில் கூட பல வேதவசனங்களை சொல்லி ஜெபிப்பாங்க. அறிவுள்ளவர்களுடைய ஜெபம். அல்லேலூயா.
உங்களை ஞானத்தின் ஆவினால் கர்த்தர் நிரப்புவதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. நல்ல பைபிள் படிங்க, நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த உலகத்துக்குரியவைகளை அதிகமாக பார்க்காதீங்க, கேட்காதீங்க. அது அதாவது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். உங்கள் உள்ளத்தில் வசனம் கொஞ்சம் இருக்குது, உலக பிரகாரமான காரியங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா குறைவானது வெளியே போயிடும். இப்போ வேத வசனத்தினால, வேத அறிவினால உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பியிருக்கிறீங்க. உலக பிரகாரமான காரியங்கள் வந்தாலும் கொஞ்சமாக வந்தாலும் அது போயிடும். அப்போ ஆண்டவருடைய வேத வசன வேத அறிவுகளை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் அதில் வளரணும். அதில் என்ன செய்யணும்? வளரணும். கடைசியாக அழியாத அலங்கரிப்பு உள்ளவர்கள். 1 பேதுரு 3:3-4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. மேல உள்ள வசனத்தை வாசிங்க. வாசிங்க. பைபிள் படிக்க எப்படி பதறீங்க? வாசிங்க. முடியை பின்னி நீ முடியை பின்னி. இன்றைக்கு நிறைய பன்றிகள் அப்படித்தான் முடியை என்ன செய்யும்? பின்னி சடை போடுறது வேற, சிகை அலங்காரம், சடை போடுறது வேற. ஆனால் இந்த முடியை விதவிதமாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க, நீங்கள்லாம் ஒரு சடை போட்டிருக்கீங்க அல்லது 2 சடை போட்டிருக்கீங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் முடி எடுத்து ஒரு சடை போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து சடை போடுவாங்க. மண்டையெல்லாம் சடையாக இருக்கும். அதுதான் சொல்கிறார். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுதான் சொல்கிறார், முடியை பின்னி. நகை, நெக்லஸ், நகை, கழுத்து நிறையா பொன் ஆபரணங்களை அணிந்து, உயர்ந்த வஸ்திரம். இது 3 தானே இன்னைக்கு மனுஷனுடைய முக்கிய அலங்கரிப்பாக இருக்குது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் மாடர்ன் பாயா, மாடர்ன் கேர்ளாக இருந்தீங்கன்னா உங்கள் புறம்பான அலங்கரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. முடிய ரொம்ப டிசைன் பண்ணுவீங்க, முடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அடுத்து வஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கை செயின், பை செயின், அடுத்து என்ன செயின்? காதில் மாட்டுவாங்களே மாட்டல் செயின், சைக்கிள் செயின். ஹல்லேலூயா. இன்னைக்கு தங்கத்தின் மேலே ஜனங்களுக்கு அவ்வளவு ஈர்ப்பு, அவ்வளவு ஆசை. இன்னொன்று, இதில் நம்ம ஊரில் பேதுரு பிறந்து இதை எழுதியிருந்தார்னு வச்சுங்களேன், முடியை பின்னி பூவை வைத்து, ஸ்கூலுக்கு போகும்பொழுது பூவை வைத்து, புறங்கான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க மாடர்ன்கள். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ள ஆவியில் குணத்தை ஏற்படுத்தி கொள்கிறவர்கள், அதாவது அமைதி, சாந்தம். அமைதி, சாந்தம், கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, இருதயத்தை அலங்கரிக்கிறவங்க. ஆண்டவர் மக்களை மாதிரி உங்க முடியையோ உங்க முகத்தையோ பார்க்க மாட்டாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உங்களை யார் பார்க்க வேண்டும்? மனுஷன் பார்க்க வேண்டுமா, தேவன் பார்க்க வேண்டுமா? சொல்லுங்கள், உங்களை யார் பார்க்க வேண்டும்? சொல்லுங்க.
மனுஷன் பார்க்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் தேவன் பார்த்தா தாவீது அபிஷேகம் பண்ணது மாதிரி நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை உயர்த்திடுவாரு, நம்மளை பயன்படுத்திடுவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதினுடைய இதயத்தை பார்த்தாரா? இதயத்தை பார்த்தாரா? இதயத்தை பார்த்து அபிஷேக தைலத்தை ஊத்துனாரா? தாவீது என்னவானாரு? சத்தமாக சொல்லுங்க, ராஜாவானாரு. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உயர்வை கொடுக்கணும், உங்கள் எதிர்காலத்தை பிரகாசிக்க வைக்கணும், உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தணும், உங்கள் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற திட்டம் தரிசனம் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அப்படின்னா தேவன் உங்களை இருதயத்தை பார்க்கணுமே. இருதயத்தை பார்க்கணும்னா உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அலங்கரிப்பு, அதான் அழியாத அலங்கரிப்பு. இதெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா அழிஞ்சு போயிடும். காலையில் நீங்கள் அலங்கரிச்சிருப்பீங்க, சாயந்தரம் அந்த அலங்கரிப்பு என்ன செஞ்சிடும்? போயிடும். இந்த பூவெல்லாம் கொண்ட நிறைய வச்சுட்டு போகிறீங்க, காலையில் அவ்வளவு வெள்ளை கலராக இருக்குது, அவ்வளவு மலர்ந்து இருக்கிறது. ஆனால் சாயந்தரம் வரும் பொழுது ஏண்டா உன் தலையில் நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சோகமாக என்ன செய்யுது? தொங்கிக்கிட்டு இருக்குது. சில பூக்கள் உதிர்ந்து, அப்படி தானே? இல்லை பத்திரமா கொண்டு வந்துடுறீங்களா? மறுநாளைக்கு அதை வச்சுட்டு போகிறீங்களா? அது ஒரு நாள் கூத்து. அல்லேலூயா. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கேள் தான் மாடர்ன் கேள். ஆனால் உள்ள இருக்கிற மனுஷனுக்கு, உள்ளான மனுஷிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கேள் தான் என்ன கேள்? மாடல். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அமைதியை பெற்றுக்கொள்ளுங்க, இன்னும் நிறையா குணநலங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கொடுத்தல், அதெல்லாம் ஒரு கேரக்டர். கொடுத்தல், கொடுத்தல் மூலமாக நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுடைய பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? ரெபெக்காள். அதனுடைய பேர் என்ன பேர்? ரெபெக்காள். நீங்களாம் கொடுக்கறதுல வளரணும். யாருக்குனாலும், ஏழைகளுக்கோ மற்றவங்களுக்கோ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கோ கொடுக்கறதுல வளரணும். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் எப்படி இருக்கணும்? வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைவாரும் உண்டு. நீங்களும் கொடுக்கறதுல வளருங்க. ரெபெக்காள் என்ன கொடுத்தாள்? பச்சை தண்ணி கொடுத்தாள். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேரை பார்க்கலாம், பச்சை தண்ணி கொடுக்காத பாதகத்திகளை பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து, நீங்களாம் இப்படி தண்ணி பம்பில் எப்படி? அல்லேலூயா. கொடுத்து பழகுங்கள், எடுத்து பழகக்கூடாது. ஆண்டவருக்கும் கொடுங்க, மனுஷருக்கும் கொடுங்க. கொடுப்பது ஒரு பெஸ்ட் கேரக்டர். அது தேவனுடைய சுபாவத்தில் ஒன்று, தேவனுடைய கேரக்டரில் ஒன்று. ஆனால் பிசாசு பார்த்தீங்கன்னா உங்களை கொடுக்க விடாதபடியே உங்களை வழி நடத்துவான். ஆனால் இந்த சின்ன பருவத்திலேயே இரக்கம் உள்ளவங்களா, மற்றவங்க மேலே தயவு உள்ளவங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா, மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா வளர்ந்து பெருகுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொன்னது புரிஞ்சதா? நல்ல ரெண்டு கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல ரெண்டு கையை தட்டி, நல்ல ரெண்டு கையை தட்டி. ஆமாம். ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னா நல்ல காணிக்கையை கர்த்தருக்கு கொடுங்க. ஆபேல் மாதிரி கொடுங்க, ஆபேல் மாதிரி கர்த்தருக்கு கொடுங்க. இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டவருக்கு கொடுத்த அந்த ஆபேல், கொடுக்கறதுல சிறந்து விளங்கின அந்த ரெபெக்காள் ஒரு மாடல் கேலா இருக்கிறாங்களா? ஒரு மாடல் பாயா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? ஆனால் இந்த மாடர்ன் கேலோ மாடர்ன் பாய்களோ பார்த்தீங்கன்னா வஸ்திரத்துக்கு அள்ளி வீசுவார்கள், அலங்காரத்துக்கு அள்ளி வீசுவார்கள், மாமிசத்துக்கு நிறைய கிரையை செலுத்துவார்கள். ஆனால் ஆண்டவருக்கோ ஏழைகளுக்கோ மற்றவங்களுக்கோ கொடுக்கறதற்கு அவங்களுக்கு மனம் இருக்காது. ஏன்னா உள்ள கேரக்டர் இல்லை, உள்ள குணநலம் இல்லை. இயேசுனுடைய பரம்பரையெல்லாம் கொடுக்கிற பரம்பரை. இயேசு எதை கொடுத்தாரு? பிதா எதை கொடுத்தாரு? சொல்லுங்களேன். இயேசு எதை கொடுத்தார்?
ஜீவனை கொடுத்தார். பிதா எதை கொடுத்தார்? குமாரனையே கொடுத்தார். நம்மளாம் கொடுக்கிற பரம்பரை, பிசாசு தான் கொடுக்காத பரம்பரை. பிசாசனுடைய பரம்பரையை சேர்ந்தவங்கெல்லாம் அவங்களுக்கு தியாகமே இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய பரம்பரையை சேர்ந்தவங்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் இறக்கப்படுவாங்க, அள்ளி கொடுப்பாங்க. உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வரல, பசியோடு இருக்குதா, ஒன்று சாப்பாடு கொஞ்சம் பகிர்ந்து கொள், அல்லது உன்ட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த பசி ஆற்று. மனுஷர்கள் உனக்கு நன்றி இல்லாமல் போனாலும் தேவன் உன் இருதயத்தை பார்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பார். நான் சொல்கிறத விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா கை தட்டியிருப்பீங்களே, தேவனை மகிமைப்படுத்தியிருப்பீங்களே. ஆமாம், பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்குதா, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குற. இறக்கப்படுங்க, கர்த்தர் உங்கள் மேலே இறக்கப்பட்டு ஆசீர்வதிப்பார். மாடர்ன் கேளாயிராம மாடல் கேளாயிருங்க. 3 காரியம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? ஆச்சரியப்படுத்துவார்கள், அடுத்து அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள், 3வது அழியாத அலங்கரிப்பதான். குணநலங்கள்னால தங்களை அலங்கரிப்பாங்க, தங்களுடைய இருதயத்தை அலங்கரிப்பாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட அவங்க கையை உயர்த்தி கேளுங்க, என்ன ஒரு மாடல் கேலா, மாடல் பாயா மாத்துங்க இசப்பா. நான்லாம் குணத்தில் சிறந்து விளங்கணும் ஆண்டவரே, எல்லாரும் என்ன புகழணும் ஆண்டவரே, எல்லாரும் என்ன பாராட்டணும் ஆண்டவரே. அழகு, வீண், சௌந்தர்யம், வஞ்சனை உள்ளது, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். கொஞ்ச நேரம் அப்படி கையை உயர்த்து அப்படியே அந்நிய பாசையில் பேசுங்களேன். நேரம் அந்த சத்தியத்தை நீங்கள் உள் வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணியிருப்பீங்களே. இந்த சத்தியத்தை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, இந்த சத்தியத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சிருப்பீங்கன்னா நேரம் நல்லா அந்நிய பாசையில் பேசியிருப்பீங்களே. உண்மையிலே அத்தனை பேர் அப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க? கொஞ்ச நேரம் நல்லா அந்நிய பாசை பேசி நல்லா 2 கைகளை தட்டி, எங்களை அப்படி மாற்றும் ஆண்டவரே, எங்களை அப்படி மாற்றும் ஆண்டவரே, எங்களை அப்படி ஒரு மாடலாக மாற்றும் ஆண்டவரே, எங்களை அப்படி ஒரு மாடலாக மாற்றும் ஆண்டவரே, எங்களை அப்படி ஒரு மாடலாக மாற்று ஆண்டவரே, எங்களை அப்படி ஒரு மாடலாக மாற்று ஆண்டவரே. நல்ல கை தட்டி பெற்றுக்கொள் மகளே, ஆவியில நிறைந்து பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உங்க கையை உயர்த்திக்கோங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் மாமிசத்தை ஜெயிக்கணும் ஏசப்பா, நான் பாவத்தை ஜெயிக்கணும் இயேசுவே. சொல்லுங்களேன் ஏசப்பாட்ட, உங்களை மாதிரி நான் மாம்சத்தை ஜெயிக்கணும் இயேசுவே. கையை உயர்த்தி அழு, ஜெபி. சில பாவங்களை நீ சிக்கியிருக்கிறியே, சில சிற்றின்மங்களை சிக்கியிருக்கியே, பேசு. மாமிச இச்சைகளுக்கு, ஆசைகளுக்கு இடம் கொடுக்கிறியே, நீங்க கர்த்தர் வந்துட்ட பேசுறாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே உங்களை மாதிரி நான் ஜெயிக்கணும் இயேசுவேன்னு சொல்ல. உங்களை மாதிரி நான் ஜெயிக்கணும் இயேசுவே. சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உங்களை மாதிரி நான் ஜெயிக்கணும் இயேசுவே, உங்களை மாதிரி நான் ஜெயிக்கணும் இயேசுவே. வரமாட்டேங்குது பாருங்க வார்த்தை. ஓ, இதை வேற எங்கேயாவது பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா பிள்ளைகள் கண்ணீரோடு மனம் திரும்பி இருப்பாங்க. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடு மகளே, அவன்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினாரே, உன் கையை உயர்த்தி சொல்லு, உங்களை மாதிரி நான் மாம்சத்தை ஜெயிக்கணும் இயேசுவேன்னு சொல்லு. சத்தமா சொல்லு. ஒரு 10 முறை சொல்லிட்டு கைத்தட்டேன், சத்தமா சொல்லிட்டு கைத்தட்டேன். இன்னும் சத்தமா,
இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இன்னும் சத்தமா. தேங்க்யூ ஜீசஸ். சவுண்டு வர மாட்டேங்குது. நல்ல கத்தி சொல்லுங்க. 10 முறை சொல்லியிருந்தீங்கன்னா நல்ல 2 கையை தட்டி தேவனை மகிமைப்படுது. நல்ல மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தர போறாரு. கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தர போறாரு. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போறாரு. ஓ glory to God, glory to God. ஆமென். நன்றி இயேசுப்பா. இந்த வாலிபர் ஜெபத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்தினருக்காக ஸ்தோத்திரம். அழைத்து கொண்டு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய பரிசுத்தத்தில் நீதியில் நடத்துங்க. சாத்தான் வஞ்சித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உமக்குள்ள இன்னும் பலன் அடையட்டும். கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.